கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. படிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். ஆமென். அல்லேலூயா. இன்னும் அநேக வார்த்தைகளினால் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு புத்தி சொன்னான். அல்லேலூயா. இந்த வசனம் யாருக்கு சொன்னது என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டிலே இறங்கியிருந்த போது அங்கே கூடி வந்திருந்த தேவ பக்தி உள்ளவர்கள், அதாவது 120 பேர் அங்கே தேவனை நோக்கி வாஞ்சியாக கதறி கொண்டிருந்த இந்த பிள்ளைகள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போது அங்கே இருந்த ஒரு சுமார் 17 தேசத்தார், 17, அதாவது தேசபக்தி உள்ளவர்கள் எல்லாருமே எருசலேமிலே அந்த நாளிலே, அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே கூடியிருந்தார்கள். கூடி அவர்கள் அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே, அந்த பண்டிகை நாளிலே அவர்களை அந்த தேசத்தில், அந்த எருசலேம் தேவாலயத்திலே அவர்கள் பண்டிகை செலுத்தும்படியாக அங்கே வந்திருக்கும் போது அந்த நாளிலே கூடியிருந்த 120 பேர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது அவர்களெல்லாம் தேவன் தந்தரிலின பாஷையிலே அவர்கள் பேசினாக நம்ம வேதத்தில் படிக்கிறோம். பெந்தேகோஸ்தே நாள், அந்த புதிய ஏற்பாடு சபை அந்த நாட்களில் தான் ஆரம்பமானது. அது நமக்கு நன்றாக தெரியும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போது அந்த நாளில் அங்கே கூடியிருந்த தேவ பக்தி உள்ளவர்கள் யார் என்று சொன்னால், அப்படி ஒரு யூதர்கள், அதாவது தெய்வ பக்தி உள்ளவர்கள், நியாயப்பிரமாணத்தை தெரிந்தவர்கள், நியாயப்பிரமாணத்தை தெரிந்தவர்கள் அங்கே கூடியிருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியை பற்றியோ இயேசு கிறிஸ்துவை பற்றியோ அந்த ஒரு சரியான ஒரு அறிவு இல்லாதவர்கள், ஒரு ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஜனம். அவர்கள் மத்தியில் இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது, அந்த 120 பேர் இறங்கின நேரத்தில் அவர்கள் அந்நிய பாஷை பேசி கர்த்தரை துதித்த போது அவர்களுக்கு அது ஒரு பிரமிப்பாக இருந்தது. அந்த நாட்களில், அந்த நேரத்தில் பேதுரு 11 பேரோட எழும்பி நின்று கர்த்தருடைய வார்த்தை அவர்களிடத்தில் பேசுகிறார். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இது தேவனால் அனுப்பப்பட்ட பரிசுத்தாவினால் வந்தது, நாங்கள் பேசுகிற அந்நிய பாஷைகள் எல்லாம் பரிசுத்தாவினால் வந்தது என்று பேசுகிறார். அல்லேலூயா. அப்படி அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. அப்படி தெளிவுபடுத்தி அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும், நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், பூமிக்கு இரட்சகராக வந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள், அப்படி என்று அவர்களை குற்றப்படுத்தி அவர்கள் செய்த காரியங்களை குறித்து, வேதத்தை முறித்து அவர்களை பேசுவதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். போதகரை எனக்கு என் மருமகள் மூலமாக தெரியும். இதற்கு முன்னே நான் பார்த்துருக்கேன். நல்ல போதகர்கிட்ட வளர்க்கப்பட்டிருக்கேன். அதனால் சீக்கிரமாக எனக்கு சொல்லப்படுகிற சில வார்த்தைகளை சீக்கிரமாக சொல்லிட்டு போயிடுறேன். ஏசு நல்லவர். அல்லேலூயா. ஏற்கனவே போட்டிருந்து, ஆமாம், 8 மணி வரை நான் 7:55 அவங்க கையில் கொடுத்துருவேன். ஏசு நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பார்த்தீங்கன்னா, அப்படி அந்த கூட்டத்தில், அந்த மக்கள் மத்தியிலே திரளான தேவ பக்தி உள்ள யூதர்கள், அதாவது தேவனை அறிந்திருக்கிற யூதர்களிடத்தில் அவன் எழும்பி அவர்களை பற்றி பேசுகிறான். அல்லேலூயா. பேசும்போது அவர்களுடைய இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள், அதாவது பாவ மன்னிப்பு, அது இப்படி குத்தப்பட்டவர்கள் அவர்களிடத்தில் சொல்லுகிறார், நாங்கள் இதற்கு என்ன செய்ய வேண்டும், நாங்கள் இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நாங்கள் இப்படி தவறு செஞ்சிட்டோம், இப்படி பாவம் செஞ்சிட்டோம், ஜீவாதிபதியை கொலை செஞ்சிட்டோம், அவர் மரணம் அடைவதற்கு நாங்கள் காரணமாயிட்டோம், நாங்கள் இப்போ ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும், இந்த சாப பாவத்திலிருந்து வெளியே வர்றதற்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பேதுருவிடத்தில் அவர்கள் கேட்கும்போது, அங்கே வேதம் சொல்லுகிறது 37வது வசனத்திலிருந்து படிக்கும்போது, படிங்க. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்துட்டோம், இயேசு கிறிஸ்து கொலையாகிறதுக்கு நாங்கள் காரணமாக இருந்துட்டோம், இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறியாமல் இருந்துட்டோம், சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்துட்டோம். அப்படி இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைப்பதற்கு, நாங்கள் மனம் திரும்புவதற்கு, பாவ மன்னிப்பு நிச்சயம் பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதிலிருந்து, அதாவது பாவம் செய்தவங்க பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று வசனம் பேசின சகோதரர்களிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்போ அடுத்தது 38வது வசனம், பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி, அதாவது நீங்கள் செய்த தவறை உணர்ந்து மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. இப்போ நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க, இப்போ இருதயத்தில் இந்த வசனம் கேட்டதுனால குத்தப்பட்டுட்டீங்க அப்படின்னா வசனம் வந்து இருதயத்தில் குத்தத்தான் செய்யும். புரியுதா உங்களுக்கு? வசனம் இருதயத்தில் குத்ததான் செய்யும். குறை இருந்தால் அந்த வசனம் குத்ததான் செய்யும். இங்கிருந்து பேசுகிற வார்த்தைகள் நம்மிடத்தில் குறை இருந்தால் அது குத்தத்தான் செய்யும். அந்த வசனம் நம்மிடத்தில் குத்துதுன்னா, இங்கிருந்து வருகிற வார்த்தைகள் நம்மிடத்தில் குத்துதுன்னா நம்ம எதிரே குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். அதில் நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று அடையாளம். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அவங்க அந்த வசனத்தை கேட்ட உடனே அவங்க குறையின் மேல் அவர்களுக்கு குற்றம் வந்ததுனால, குற்ற உணர்ச்சி வந்ததுனால, பேசின வார்த்தை அவர்களுக்கு குத்தப்பட்டதுனால, இதிலிருந்து நாங்கள் வெளியே வருவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறான். புரியுதா உங்களுக்கு? நான் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு புரியும். நல்ல இடத்துல, நல்ல போதர் இடத்துல இருக்கிறீங்கன்னா சும்மா உங்களுக்கு அப்படி ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளோதான். ஏசு அல்லவர். அல்லேலூயா. சும்மா உங்களுக்கு எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. நான் ஊருக்கு வரேன்னு சொன்னோன்னே என் மருமக சொன்னா, அப்போ எங்கள் சபைக்கு வாருங்க அப்படி சொன்ன, நான் உடனே வாரம்மா அப்படின்னா அவங்க உடனே பாசுறேன். அதனால இது எனக்கு கொடுத்த வாய்ப்பில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். உங்களுக்கு தெரியாமல் இல்லை, உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிரிப்பாக சில காரியங்களை சொல்கிறேன். 139வது சங்கீதத்தில் 2வது பாட்டோ 3வது பாட்டோ ஒரு பாட்டு, வினோதமாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். நம்முடைய சாயல் ஒரு வினோத சாயல். அந்த சாயல் யாருன்னா தேவனுடைய சாயல். தேவனுடைய சாயலாக நம்ம என்ன செய்யணும்? சிருஷ்டிக்கப்பட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தானே? உங்கள் சாயல் எல்லாம் பார்த்தீங்களா? பக்கத்தில் இருக்கு பாருங்கள். ஒரு ஆளுக்கு சாயல் ஒரு ஆளுக்கு இருக்காது. ஒரு ஆளுக்கு சாயல் ஒரு ஆளுக்கு இருக்காது. பெரிய கூட்டங்களில் போய் பாருங்கள், உங்கள் சாயல் யாருக்குமே இருக்காது. ஆனால் ஒரே மூஞ்சி, ஒரே கண், ஒரே மூக்கு, ஒரே வாய், ஒரே நெத்தி, எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆனால் சாயல் இருக்காது. ஆனால் நாம் தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டவர்கள். வினோத, அதுதான் சொல்லுது 139வது சங்கீதம். 139வது சங்கீதம் அதில் 139வது சங்கீதம் 15வது வசனம் படிங்க. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது. அல்லேலூயா, அல்லேலூயா. விசித்திர வினோதமாக. புரிஞ்சா உங்களுக்கு? விசித்திர வினோதமாக. நம்ம எல்லாம் வினோதமாக உண்டாக்கப்பட்டவங்க. ஒரு எக்ஸாம்பிள் சும்மா உங்களுக்கு சொல்கிறேன். கீழே பாத்தில் இருக்குல்ல மூக்கு, கீழே பாத்தில் இருக்குது மூக்கு, அப்படி தானே இருக்குது. கீழே பார்த்து தானே இருக்குது, கீழே ஸ்ட்ரைட்டாக கீழே பார்த்துருக்கு, அப்படி தானே? இது மேலே மாதிரி இருந்துன்னா இல்லை, பண்ணி இல்லை, மேலே மாதிரி இருந்தால் மேலே ஒரு அடைப்பு போடணும். இந்த டிராக்டருக்கு போட்டிருக்கான் தெரியுமா, குழாயில். ஏன்னா தண்ணி விழாமல் இருக்குது. எந்த தண்ணி? மழை தண்ணி விழாமல் இருக்குது. ஏன்னா நம்ம தேவ சாயலாக உண்டாக்கப்பட்ட விசித்திர வினோதமாக அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டோம். நம்ம சாயலில் யாருமே இல்லை. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் இருக்குது, நாவு என்னது தான்? நெருப்பு, அப்படிதானே? ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன்? நாவு என்னை பார்த்து பயப்படாதீங்க, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். பார்த்தா ஒரு மாதிரி இருப்பேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏசு அல்லவர். அல்லேலூயா. நான் பார்த்த ஒரு மாதிரி இருப்பேன், ஆள் ஒன்றுமே இல்லை. சோத்திரம். அல்லேலூயா. அதனால் பயப்படாமல் எனக்கு உங்களை ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. பாருங்க, நாவு என்னதுதான்? நெருப்பு. நாவு அது எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? ஒரு குளத்துக்குள்ளே கிடக்கு. புரிஞ்சுங்களா? ஒரு குளத்துக்குள்ளே தானே கிடக்கு, ஒரு தண்ணிக்குள்ளே கிடக்கு. தண்ணி வற்றி போச்சுன்னா தண்ணி குடிக்கிறோம். புரிஞ்சா உங்களுக்கு? ஏசு அல்லவர். வினோதமாக இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு வேலையை பார்த்துருக்கீங்களா? அதுக்குள்ளே ஒரு வினோத வேலை. சாப்பிடும்ல, சாப்பிடும். ஒரு நாளாக சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? சாப்பிடும் தானே, சாப்பிடும்ல. சாப்பிடும்போது நம்ம சாப்பாடெல்லாம் சைடில் இருக்க பல்லுக்கு யார் ஒதுக்கி விடுதா? யார் ஒதுக்குது? நாக்கு தான் ஒதுக்குது. கிரைண்டருக்கு வேலை சைடில் கட்டை இருக்கும் பாருங்கள்,
அந்த வேலையை கரெக்டாக செய்யுது. அந்த வேலை அது கரெக்டாக செய்யலை, ஒரு புள்ளி தவறிட்டுன்னா அது எங்கே போயிடும்? நம்ம பல்லு கடையில் போயிடும். யாராவது பார்த்து கடிப்பீங்களா? நாக்கை பார்த்து எதாவது கடிக்குமா? என்ன அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கிய பாசு, நான் சொன்னோன்னே ஒரு 10 நிமிஷத்தை கூட்டி தந்துட்டாங்க. ஏசு அல்ல. ஆமாம், புரியுதா உங்களுக்கு? விசித்திர வினோதமாக நான் பாசு அதை சொன்ன பிறகு அதே நான் புரட்டினேன். விசித்திர வினோதமாக நம்முடைய படைப்பு தேவனால் படைக்கப்பட்டது. ஆமாம், இந்த தேவனால் படைக்கப்பட்ட மனுஷன் மாத்திரம்தான் தவறு செய்வான். மிச்சம் எல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக கேட்கும். புரியுதா அவனுக்கு? இவன் தேவனால் படைக்கப்பட்ட மனுஷன், அதுவும் ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு வச்சுடுங்க இன்னும். அல்லேலூயா, இயேசு அல்லவர். சரி, இப்போ அந்த வார்த்தையை கேட்டவர்கள், இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் சீசர்களிடத்தில், அதாவது அப்போஸ்தலர்களிடத்தில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, நாங்கள் பாவம் செய்தோம், இதிலிருந்து தப்புவிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவன் சொல்கிறான், பாவ மன்னிப்பு, நீங்கள் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள், பாவ அறிக்கை செய்யுங்கள், பாவ அறிக்கை செய்து பாவத்துக்காக மனஸ்தாபப்படுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். பாவ அறிக்கை செய்து மனஸ்தாபப்பட்டு பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால என்ன செய்ய? ஞானஸ்தானம் பெறுங்க. அப்பவே அவங்க ஒரு தெளிவுக்கு வந்துட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க ஒரு தெளிவுக்கு வந்துட்டாங்க. என்ன தெளிவுக்கு வந்துட்டாங்கன்னா, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இப்போ அவங்க ஒரு 3000 பேர் அந்த நேரத்தில் ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னு வசனம் சொல்லுது. ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா ஞானஸ்தானம் பெற்றுட்டாங்க. அந்த லெவலுக்கு மாற்றப்பட்டவர்கள் அவர்களிடத்தில் பேதுரு சொல்றா, எப்பா நீ ரட்சிக்கப்படுற அளவுக்கு வந்துட்ட, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, ஞானஸ்தானம் எடுக்கிற இருதயம் உன்னிடத்துல இருக்கு, ஓகே ஓகே. ஆனால் நீ எடுக்கிற, நீ பெற்ற ரட்சிப்பை நீ நிச்சயமாக காத்து கொள்ளணும். அல்லேலூயா. நீ பெற்ற ரட்சிப்பு இன்னைக்கு மனம் திரும்பின பாரு, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை நீ தெரிந்து கொண்ட பாரு, இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பாரு. இந்த ரட்சிப்பு இன்னைக்கு நீ பாவத்திலிருந்து விடுதலையாகின இந்த ரட்சிப்பு, இதை நீ என்ன செய்யணும்னா காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்ளணும்னா, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலக்கி உன்னை காத்துக்கொள்ளணும். அதாவது இந்த உலகத்தை விட்டு விலக்கி, உலக காரியங்களை விட்டு விலக்கி உன்னை காத்துக்கொள்ளணும். இனி உனக்கு உலகத்தோட வாழக்கூடாது, நீ இனி உலகத்தை போல வாழக்கூடாது, உலகத்தில் உள்ள காரியம் இனி உனக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. நீ மனம் திரும்பிட்ட, நீ பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுட்ட, இனி நீ மனம் திரும்ப, நீ ரட்சிப்பு பெற்ற, நீ எந்த சூழ்நிலையிலும் பாவம் செய்யக்கூடாது, உன்னிடத்தில் அந்த ரட்சிப்பு இருக்கணும். அதுக்கு நீ என்ன செய்யணும்னா, ஆமா, மாறுபாடான இந்த சந்ததி எப்படியும் வாழலாம்னு இருக்கிற அந்த சந்ததி, அல்லேலூயா அல்லேலூயா, இந்த சந்ததியை விட்டு நீ விலக்கி என்ன செய்யணும்? உன்னை காத்துக்கொள்ளணும். ரட்சிப்பை நம்ம தான் காத்துக்கொள்ளணும். ரட்சிப்பை நம்ம தான் காத்துக்கொள்ளணும். அது நம்ம மேல் விழுந்த கடமை. பேதுரு புத்தி சொல்றார். அல்லேலூயா அல்லேலூயா. பைபிள் சொல்லு, பைபிள் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முதல் நாள் இல்லை, 2 நாள் இல்லை, சாகும் வரைக்கும் நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ளணும். நம்முடைய ரட்சிப்பை நாம் தான் காத்துக்கொள்ளணும். அதுக்கு தான் நம்ம சபைக்கு வரோம், அதுக்கு தான் உபதேசங்களை கேட்குறோம், அதுக்கு தான் பைபிள் படிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்பி நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்கப்படணும். இயேசு கிறிஸ்துவுடைய வருகை மிக சமீபமாக இருக்கு. ஆமாம், நிச்சயமாக மிக சமீபமாக இருக்கு. இந்த வருகையில நம்ம ஆதியில பெற்ற அன்பை நம்ம விட்டு விடக்கூடாது. ரட்சிப்பு நம்ம விட்டு போகக்கூடாது. உலகத்தை நம்ம பார்க்கக்கூடாது. உலகத்தோடு நம்ம வாழ. புரிஞ்சா? இன்னைக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து வந்தாச்சுன்னா சபையிலே, ஆமாம், அல்லேலூயா, சபையிலே அப்படி கொஞ்சம்
ஆமாம், அல்லேலூயா. எல்லாரும் போயிடணும், நான் அதுக்கு சொல்லலை, சொல்கிறேன். நம்ம சபைக்குள்ளே தானே சொல்கிறோம். நம்மளே ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. இப்போ வருகை வந்தா நம்ம எப்படி இருக்கிறோம்? என்ன ஒரு கல்யாண வீடு இருந்தால் நம்ம எங்கே இருப்போம்? என்ன ஒரு கல்யாண வீடு இருந்துன்னு வச்சுடுங்களேன், நம்ம இங்கே இருப்போமா? அல்லேலூயா, இருப்போமா? சோத்திரம், அல்லேலூயா. இப்போ வருகை வந்தா அப்போ இன்னும் சபையும் மனம் திரும்ப வேண்டியிருக்கு, தேசத்தில் ஒரு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டியிருக்கு. அதனால பூமியில் தேவனாகிய கர்த்தர் ஒரு பயங்கர எழுப்புதலை கொண்டு வந்து தான் அவருடைய வருகை வரும்னு சொல்கிறாங்க. அது தெரியாது. அவங்க நம்பிக்கை, நம்ம நம்பிக்கையும், உங்கள் நம்பிக்கையும், பாச நம்பிக்கையும், ஊழியங்களில் நம்பிக்கை, ஊழியக்காரங்கள் ஓகே எல்லாம். ஏன்னா அவருடைய ரத்தம் வீணாக போகக்கூடாது, சாத்தான் ஜெயம் எடுக்கக்கூடாது. இன்னைக்கு உள்ள காலத்தில் சாத்தான் ஜெயம் எடுத்துருவான். அவருடைய ரத்தம், அவர் சிந்தின ரத்தம், கல்வாரியிலே அடிக்கப்பட்ட ரத்தம் வீணாக போயிடும். அதனால் பரிசுத்தவான்கள்லாம் கதறாங்க, ஜனங்கள் மனம் திரும்பணும், அந்தகார கிரியைகள் அழிக்கப்படணும், அந்தகார கிரியைகள் அழிக்கப்படணும் அப்படின்னு வேதனையோடு பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்கு. ஆமாம், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வருகை வரைக்கும் நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ளணும். அதனால தான் நம்ம சபைக்கு முன்னே அழைக்கப்பட்டிருந்தோம்னா நம்ம சபைக்கு கேட்ட வசனத்தின்படி வாழ்ந்து பின்னால் வாரவங்களுக்கு நம்ம சாட்சியாக இருக்கணும். உங்களை குறித்து சாட்சி சொல்லணும், அநேகர் சாட்சி சொல்லணும். இந்த சகோதரி இப்படி இருக்காங்க, இந்த சகோதரர் அந்த சபையில் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு அவங்க மனம் திரும்பணும். நம்ம சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை முதலாவது அழைத்திருக்கிறார். இப்போ அவங்க அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினவங்களுக்கு அவன் அநேக சாட்சிகளை கூறுறான், சாட்சிகளை கூறி புத்தி சொல்றானா. அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது பாருங்க, அவங்க ஆரம்பம் எப்படி இருந்தது பாருங்க, அவங்க ஆரம்பத்தில் இப்போ எப்படி இருந்தாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் சாட்சி சொல்லி நீ காத்துக்கொள் அப்படின்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அல்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஒரு 2 பரிசுத்தவான சீக்கிரமாக 2 பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை சீக்கிரமாக நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லிடுறேன். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பமானது, எப்படி முடிவிட்டது, எதனால் முடிஞ்சு போச்சு அப்படின்றத நாம் சிந்திப்போம். படிங்க, சோத்திரம். ஆமாம், முதலாவது தாவீதை எடுத்துக்கொள்வோம். தாவீதை எடுத்துக்கொள்ளும்போது படிங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிங்க. ஒரு ஆள் சத்தமாக படிங்க. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ஆமென், அல்லேலூயா. அந்த ஒரு சங்கதின்னு எழுதப்படும், அந்த ஒரு சம்பவத்தை தவிர ஒரு தவறும் தாவீது முன்னையும் செய்யலை, பின்னையும் செய்யலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு சம்பவத்தை தவிர, அதாவது என்ன சம்பவம், பத்சேபாளிடத்தில் தாவீது தவறு செய்யும் வரைக்கும் தவறு செய்த சம்பவத்தை தவிர முன்னையும் அவன் செய்ததில்லை, பின்னையும் அவன் செய்ததில்லை. அந்த ஒரு தவறு தான் அவன் செய்தான். அவனை குறித்த தேவ நோக்கம் என்ன தெரியுமா? படிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம் படிங்க. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். இப்போ சவுல் தவறு செய்த போது, தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாத போது,
அவன் தேவன் செய்தது தேவ சித்தத்தை அவன் செய்யாத போது அவனை தள்ளி தாவீதை அவர் தெரிந்து கொண்டார். தாவீதை எப்படி எதுக்கு தெரிந்து கொண்டான்னா, தனக்கு சித்தமானதை நான் இருதயத்தில் விரும்புகிறதை அவன் செய்வான். அதுக்காக தான் சித்தம் செய்வதற்காக தாவீதை தெரிந்து கொண்டார். தாவீது அப்படித்தான் இருந்தான். உங்களுக்கு தெரியும், தாவீது எல்லா விஷயத்திலும் அப்படிதான் இருந்தான். பைபிள் சொல்லுது, முன்னே அப்படி நடந்ததில்லை, பின்னே அப்படி நடந்ததில்லை. அந்த ஒரு சம்பவத்தில் விழுந்து போனதுல, அந்த ஒரு சம்பவத்தில் தவறுனதுல, அந்த தவறை தள்ளி தாவீது ஒரு தவறு செய்யல. பைபிள் சொல்லுது ஒரு தவறு செய்யல, அந்த ஒரு தவறு தான் செஞ்சான். ஏன் அந்த ஒரு தவறு அவன் வாழ்க்கையில் வந்தது? அதை தான் தேவ பிள்ளைகள் சிந்திக்கணும். எப்படி அவன் வாழ்க்கையில் ஒரு தவறு வந்துட்டு எப்படி வந்தது? இன்னைக்கு அநேகரை பார்த்தீங்கன்னா விழுந்துட்டாங்க. ஆமா, ஆதியில தந்த மேன்மையை விட்டுட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட இந்த நாட்களில் உள்ள அந்த தேவனுடைய மேல் இருந்த அன்பை விட்டுட்டாங்க. ஆலயத்து வருகிற அன்பை விட்டுட்டாங்க. ஊழியத்து வருகிற அன்பை விட்டுட்டாங்க. சபைக்கு மேலே இருந்த அன்பை விட்டுட்டாங்க. சபத்தின் மேலே இருந்த அன்பை விட்டுட்டாங்க. ஆதியில் இருந்த மேன்மையை விட்டுட்டாங்க. ஆரம்பத்தில் இருந்த மேன்மையை விட்டுட்டாங்க. ஆரம்பத்தில் பெற்ற அபிஷேகத்தை விட்டுட்டாங்க. கிருபையை விட்டுட்டாங்க. போலாமே. அல்லேலூயா. யார சொல்றாரு? தேவ பிள்ளைகளை சொல்றாரு. வெளியில் உள்ளவங்களை சொல்லலை, நம்மளை பார்த்து சொல்றாரு. ரட்சிக்கப்பட்டவங்களை சொல்றாரு. அபிஷேகம் பெற்றவங்களை சொல்றாரு. தேவ சித்தத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவரை சொல்றாங்க. அல்லேலூயா. ஆமா, நமக்கு தெரியுமே, இத்தனை வருஷம் ஆச்சு, நம்ம எப்படி இருக்கோம், எந்த லெவலில் இருக்கோம், ஒவ்வொருவருக்கும் தெரியும். எவ்வளவு தெய்வத்தின் மேலே வாஞ்சியாக இருக்கும். ஆதியில் இருந்த அன்பு நம்மகிட்ட இருக்கா? ஆவியில் பெற்ற அபிஷேகம் நம்மகிட்ட இருக்கா? இருக்கா? ஏன் நம்ம சிந்திக்கிறோமா? சிந்திக்கிறோமா? அல்லேலூயா. சோத்திரம். இயேசு அல்லவர். கர்த்தநாமம் மகிமைப்படுவதாக. சிந்திச்சு பார்க்கணும். ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும் சிந்தி பார்க்கணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கு? தேவனோடு எவ்வளோ உறவு வச்சிருக்கிறோம்? தேவனுக்காக எதையாவது செய்யணுன்ற உறவு நம்மகிட்ட இருக்கா? வாஞ்சை இருக்கா? தாகம் இருக்கா? நம்மளாம் ரட்சிக்கப்பட்டவங்க தானே, நம்மளாம் பாவ மன்னிப்பு பெற்றவங்க தானே, நம்மளாம் ஞானஸ்தானம் பெற்றவங்க தானே, நல்லா அபிஷேகம் பெற்றவங்க தானே. நம்ம எப்போ யாரை பார்க்குறோம்? உங்களை சொல்ல யாரை பார்க்குறோம்? உலகத்தை தானே பார்க்குறோம். உலகத்தோடு இருக்கணும் தானே ஆசைப்படுறோம். உலக மனுஷனை போல வாழணும் தானே ஆசைப்படுறோம். நம்ம ஆசை என்ன? அதை விட்டு வரலையே. அல்லேலூயா. ஆவிக்குரிய சபைக்கு வரோம். சத்தியத்தை கேட்குறோமா? அதன்படி நடக்க ஆசைப்படுறோமா? புத்தியை கேட்குறோமா? உபதேசத்தை கேட்குறோமா? இல்லையே. நீங்கள் கேட்குறீங்க, பாக்கியவான்கள். அல்லேலூயா. கேட்டிருக்கிறீங்க, பாக்கியவான்கள். நீங்கள் வந்திருக்கிறீங்க, பாக்கியவான்கள். இதை விட்டுறாதீங்க. இதை விட்டுறாதீங்க. நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆமாம், எந்த லெவல் வந்தாலும் விட்டுறாதீங்க. ஆமாம், அநேக சாட்சிகளை சொல்கிறான். பேதுரு சாட்சி சொல்கிறேன், நானும் சாட்சி தான் சொல்கிறேன். நான் சொந்த சாட்சியை சொல்லலை. வேதத்தில் உள்ள சாட்சி, பரிசுத்தவருடைய சாட்சி. தேவன் விரும்பின ஒரு பாத்திரம் தாவீது. தேவன் நேசித்த ஒரு பாத்திரம் தாவீது. அப்படிதான் எங்கே போனாலும் கர்த்தரிடத்தில் கேட்டு தான் செய்வான். நான் அந்த தண்டை பின்தொடரலாமா அப்படியெல்லாம் கேட்டு செய்கிறவன் தான். தேவனால் விரும்பப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா. இப்போ 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். ஆமாம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம். பக்கம் 360. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை
தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அல்லேலூயா. அவன் குமாரரில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன். சவுல் புறக்கணித்து தள்ளின பிறகு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் தாவீது. புரிஞ்சா அவனுக்கு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் தாவீது. இஸ்ரேல் ராஜா சவுல் தேவ சித்தத்தை செய்யாமல் அவருக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அவரை புறக்கணித்து தள்ளிட்டு தாவீதை தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டார். எதற்கு தெரிந்து கொண்டார்? தன்னுடைய இஸ்ரேல் தன்னுடைய ஜனத்தை ஆளும்படியாக. குடும்பத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டவன், சாதாரண ஒரு கூட்டத்துக்கு கூட அவனை அழைக்க கூடாதபடி தள்ளப்பட்டவன். அவனை ஒரு பொருட்டாவே அந்த குடும்பத்தை எடுக்கல. ஆனா தேவன் அவன் மேல ஒரு நோக்கமாயிருந்தார். தேவன் அவன் மேல ஒரு நோக்கமாயிருந்தார். அப்படியே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது பத்சேபாளுடைய இடத்துல தவறு செஞ்சிட்டான். முன்னையும் செஞ்சதில்லை, பின்னையும் செஞ்சான். ஏன் செஞ்சான்? எதனால செஞ்சான்? அந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? விழுந்து போனதுக்கு காரணம் என்ன? அதுதான் சிந்திக்கணும். விழுந்து போனதுக்கு காரணம் என்ன? விழுந்து போனதுக்கு காரணம் என்ன? சோத்திரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. பக்கம் 396. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மன் புத்திரரை அழிக்கவும் ரஃபாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஆமென். அல்லேலூயா. 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 இந்த வசனத்தை நீங்கள் நல்லா பார்க்கணும். பாருங்க, மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது வந்தபோது கீழே அதை படிங்க. தாவீதோ எருசலேமில் இருந்து தாவீது யோவாபையும் அவனோடு கூட இருங்க. அந்த முதல் வாக்கியத்தை படிங்க. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது கீழே சொல்லப்பட்டு தாவீது எருசலேமிலே இருந்து விட்டார். புரிஞ்சா அவனுக்கு? இதுதான் முதல் அன்றைக்கு அந்த சம்பவம் நடக்கிறதற்கு முதல் காரணம். அது வசனம் சொல்லுது, ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படுகிற காலம் வந்தபோது. நல்லா புரிஞ்சுக்கணும். தாவீது எருசலேமிலே இருந்து விட்டான். வசனம் அழகா பாருங்க, அழகா சொல்லுது பாருங்க. ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது ஐயா மற்றவர்கள் எல்லாம் அனுப்பிட்டு, தளபதி மற்றவர்கள் எல்லாம் அனுப்பிட்டு, யோவாபு தளபதி பெரிய வீரர்கள் எல்லாம் அனுப்பிட்டு சார் அப்படி வீட்டில் உப்பரிக்கையில் அப்படி வீட்டில் அப்படி ரெஸ்ட் எடுத்தார். முதல் வீழ்ச்சி நல்லா புரிஞ்சுடுங்க. என்னைக்கு நம்ம ஆராதனைக்கு வர்றதை கட்டடிக்கிறோமோ, ஆராதிக்கிற நேரத்தில் தேவனை ஆராதிக்கபடி ஆலயத்துக்கு வருகிற நாளிலே ஆலயத்துக்கு வராதபடிக்கு நம்ம சுயத்தின்படி நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கு புரிஞ்சுக்கிடுங்க நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சி ஆரம்பம். அல்லேலூயா. அம்மா, நீ எங்க போனாலும் சரி, எங்க போறதுக்கும் எல்லாரும் சம்மதிப்பாங்க. ஆனால் நான் ஆலயத்துக்கு போகிறேன், அது பெந்தேகோ சபைக்கு போகிறேன்னா குழந்தை கூட ஏன் போகிறேன்னு கேட்கும். ஆமாம், நம்ம குழந்தை கூட எதுக்குமா உனக்கு அங்கே அப்படின்னு கேட்கும். ஆமாம், மிச்சம் யாரு கேட்பான்னு நீங்கள் வச்சுடுங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை கர்த்தருடைய ஆலயத்தை வருவதற்கு யார் சோம்பலாகவோ அசதியாவோ இருக்கிறாங்களோ புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு ஆரம்பம் என் ஆண்டவருடைய கிருபை, என் சபை இல்லை, தேவ சபை.
நான் இன்னைக்கு என் சபைன்னு இதுவரை சொன்னதே கிடையாது. இது கர்த்தருடைய சபை, மார்த்தாள் சபைன்னு சொல்லுவேன். ஆமாம், அங்கே எக்ஸ்கியூஸே கிடையாது. லெட்ரு கொண்டு தருவா, லீவ் லெட்ரு. ஆமாம், என்கிட்ட லீவ் லெட்ரு தருவாங்க. அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கி தான் லீவை சேங்ஷன் பண்ணுவேன். ஒரு இரவு ஜெபத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ராத்திரி 2வது வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் உண்டு. 10லேருந்து 1, 6லேருந்து 8 வரை ஆராதனை, 10 மணிலேருந்து 1 மணி வரை ப்ரேயர். அப்போ அது வேறு சபையில் ஒரு 20 பேர் வருவாங்க. அன்னைக்கு என்னதோ எனக்கு தெரில. ஆமாம், இன்னைக்கு வராத எல்லாருடைய வீட்டில் உங்கள் உறக்கத்தில் கரிச்சவருன்ட்டேன் அப்படின்னு. ஆமாம், பார்த்தா உறங்குனதும் வந்துட்டு, ஆராதனைக்கு வராததும் வந்துட்டு, எல்லாமே வந்துட்டு. அன்னைக்கு வச்ச சுண்டல் தட்டுப்பாடு வந்துட்டு. புரியுதா அவளுக்கு? எஸ்கியூஸ் அங்கே ஒன்றுமே கிடையாது. யாராவது வந்து பாசன ஒரு முறைப்பு. உன் முதல் வீழ்ச்சி நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தால். ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற காலம். ராஜா தான் யுத்தத்துக்கு போகணும், ராஜா தான் யுத்தத்துக்கு போயிருக்கணும், தாவீது தான் யுத்தத்துக்கு போயிருக்கணும். ஆனால் தாவீது யுத்தத்துக்கு போகல. அவர் வீட்டுக்குள்ளே சொகுசுல இருந்தார். அந்த சொகுசுல இருந்தனால தான் உப்பரிக்கு போயிட்டார். அங்கே உலாத்த தோணிச்சு. தனிமையில் இருந்தால் பல சிந்தனையெல்லாம் வரும். புரியுது அவங்களுக்கு? இது யாரு? கர்த்தரும் சில காரியத்தை அனுமதிச்சுட்டு சும்மா இருப்பார். புரியுது அவங்களுக்கு? செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யாமல் இருந்தால் கர்த்தரும் சில காரியத்தை அனுமதிச்சுட்டு அப்படி உட்கார்ந்தே இருப்பார். ஆமாம், முதல் அவனுடைய அந்த சம்பவத்துக்கு வாழ்க்கையில் அவன் செய்த ஒரு வீழ்ச்சி, அவன் செய்த சம்பவம் தவறு, தப்பு, அதுக்கு வீழ்ச்சியே முதல்ல அவன் யுத்தத்துக்கு போகாதது தான். என்னைக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட, ஒரு ஞானஸ்தானம் எடுத்த, ஒரு அபிஷேகம் பெற்ற பிள்ளை, ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற பிள்ளை எந்த காரணத்தில் ஆராதனை தடை பண்ணக்கூடாது. ஆமா, எந்த விஷயத்தில் ஏதோ கிருபையா சொல்ற. உலகத்தில் என் வாழ்க்கையை குறித்து என் மருமகளுக்கு கூட அதிகமாக தெரியாது. ஆமாம், முழு 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 துஷ்டனாக இருந்தவன். முழுசா சொல்ல போனால் அதே ஒரு 3 மணிக்கூர் ஆயிரும். வேண்டாம். ஆனால் என்னை தேவனாய் கர்த்தர் ரட்சித்தாரோ, 1999 பெந்தேகோஸ்து சபை சென்னையில் ஒரு சபை ஏஜியில் தான் நான் போய் நுழைஞ்சு ரட்சிக்கப்பட்டேன். உலகத்தில் நான் செய்யாத பாவம் இல்லை. ஆமாம், எனக்கு 5 கேஸ் இருந்தது. அப்படிலாம் நான் வாழ்ந்து எனக்கு ஒரு ரட்சிப்பை தேவன் கொடுத்த போது, ஆமாம், இதுவரை ஒரு ஆராதனை நான் மிஸ் பண்ணலை. ஒரு நேற்றுக்கிழமை ஆராதனை நான் மிஸ் பண்ணலை. இதுவரை ஒரு நேற்றுக்கிழமை ஆராதனை நான் மிஸ் பண்ணலை. அல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு மேலே எனக்கு இருக்கிற தாகம், அதனால தான் தேவன் இதுவரைக்கும் என்னை காக்கிறார். ஆமாம், தனிமையில் தான் இருக்கிறேன். பரலோகம் என்னை காக்குது. எனக்கு இந்த வயசான அம்மாமார்கள்லாம் அந்த கண்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம், அவங்க அந்த பூமியில் சில ஓட்டத்தை ஓடி பரலோகத்துக்கு ஆயத்தமாயிட்டாங்க. நான் 10 வருஷத்துக்கு முன்னே சபைக்கு சொன்னேன், இன்னும் 15 வருஷம் தேவனாய கர்த்தர் என்னை காத்துட்டார்னா என்னை போல ஒரு பாக்கியம் வேறு யாருமே இல்லை. இன்னைக்கு கோடி கிடைக்கிறவங்களுக்கு பாக்கியம்னு நினைக்கிறாங்க, பெரிய வீடு இருந்தால் பாக்கியம் நினைக்கிறான். இல்லைம்மா, அவனுக்கு கிடைக்காத ரட்சிப்பு பெற்றிருக்க நாம் தான் பாக்கியவான்கள். இந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம் உங்களை சொல்லலை. எப்படி இருக்கிறோம்? நேரம் கிடைச்சா வருவோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்தானம் எடுக்கிறோம், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறோம், நேரம் கிடைச்சா வருவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல வரிசையா சொல்வதற்கு நேரம் இல்லை. அடுக்கடுக்கா அவனுடைய வீழ்ச்சியை, அவனுடைய குணாதிசயத்தை சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. சோத்திரம். அதனால் முதல் எந்த ஒரு மனுஷன் ஆராதனையை விட்டு, ஜெபத்தை விட்டு, ஆமாம், விலகி இருக்காங்களோ புரிஞ்சுக்கிடுங்க. ஷார்ட். நீ 10 வருஷம் 15 வருஷம் காத்துக்கிட்ட ரட்சிப்பு ஒன்றை விட்டு அப்படி போக ஆரம்பிக்குது.
நான் சென்னையிலேருந்து போய் 2 பாஸ்டர்கிட்ட, ரொம்ப சபைக்கு போனதில்லை. சென்னையில் இருந்தேன். சென்னைக்கு பிறகு ஊருக்கு போனேன். ஊருக்கு போகும்போது 2 பாஸ்டர் கூட இருந்தேன். ஊழியக்காரனாக இருந்தேன், உதவி ஊழியக்காரனா எங்கள் ஊர்லேயே. அப்போது 2வது ஒரு பாஸ்டர், ஒரு நல்ல நம்ம பாஸ்டர் மாதிரி நல்ல தேவ பக்தி உள்ள ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு பாஸ்டர், வயதான பாஸ்டர். அவருக்கு 2 பிள்ளைகள். அதில் இளைய பையன் கீபோர்டு போடுவான், மூத்த பையன் நல்லா வாசிப்பான், பைபிள் காலேஜ் படிச்சிருக்காங்க. இல்லை இளைய பையன் பைபிள் கீபோர்டு நல்லா போடுவான். அது இதே மாதிரி சாயந்தரம் ஒரு வேலைக்கிழமை ஆராதனை, அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டாக இருக்கு, நான் உட்காந்துருக்கிறேன். அவன் தான் அங்கே கீபோர்டு போடணும். அவன் ஸ்காட் கிறிஸ்டின் காலேஜில் பிஏ தேர்ட் இயர் படிக்கிறான். ஒரு நாள் எங்கே போயிட்டு வந்தானோ அவனை காணலை, ஆராதனைக்கு காணலை. அங்கே 7:15 9 மணி நேரம் ஆராதனை நடக்கும். மக்கள் எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு ஆராதனை ஸ்டார்ட் பண்ணுவார். 7:15 9 மணி நேரம் நடக்கும். இவன் என்ன பண்ணான்னா இவனை காணலை. எல்லா வாரமும் இருப்பான், அந்த வாரத்தில் காணலை. அவர் இப்படி உட்காந்துருக்க, நான் இப்படி உட்காந்துருக்கேன். ஆராதனை முடிஞ்சோடனே அவர் நேர அப்படியே ஏறி வந்தான். எங்கே போயிட்டு வரேன்னாரு. எங்கே போயிட்டு வர? நீ சபையில் ஆராதனை உண்டுன்னு தெரியல, நீ கீபோர்டு போடணும்னு உனக்கு தெரியல. இப்போ எங்கே அது அங்கே அது இல்லை, இதனால தான் நீ சோறுதிங்கிற. அது இல்லை, இதனால தான் நீ என்ன செய்கிற, சோறுதிங்கிற. முதல்ல இதுதான் உனக்கு, அதெல்லாம் பிறகு நீ இதனால தான் சோறுதிங்கிற அப்படின்னாரு. அவன் அப்படி ஆடிட்டான். அவன் ஆடினானு இல்லை, நான் ஆடிட்டேன். ஆராதனைக்கு எக்ஸ்கியூஸே கொடுக்க, ஜபத்தை எக்ஸ்கியூஸ் பண்ணாத. வாசமா தாகம், நான் போனோம். இது நேரம் எல்லாம் கிடைச்சவர். நான் வேற சொல்லலை. ஏசு நல்லவர், அல்லேலூயா. நான் வேற சொல்லலை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னொரு விஷயம் சுருக்கமாக, தேவ பிள்ளைகளே, இன்னொரு சம்பவத்தை. ஆமாம், ஆதியாகமத்தை திருப்புங்க. ஆதியாகமத்தை சீக்கிரமாக இன்னொரு 10 நிமிஷம் பாஸ், ஒரு 10 நிமிஷம் கூட்டி தந்தாங்க. அதனால் ஒரு விஷயத்தை கூட சோத்திரம். இயேசு நல்லவர். 15ஆம் அதிகாரம் திருப்புங்க. இல்லை அது அவங்களுக்கு தான் உங்களை பற்றி தெரியும், எனக்கு தெரியாது. நான் மைக்கு கிடச்சிட்டு உடனே மணிக்கூர் கணக்கா ஆமாம் சொல்லிட்டு போகிறது அது முறையும் இல்லை. இயேசு நல்லவர், சரியா? அதனால் நான் சொல்ல அந்த கொடுத்த நேரத்துக்கு இன்னொரு சம்பவத்தை சுருக்கமாக 15ஆம் அதிகாரம் 13வது வசனம் படிங்க, சீக்கிரம் படிங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியர் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்திருப்பேன். ஆமென், அல்லேலூயா. அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். யார்கிட்ட சொல்றாரு? இந்த ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? இப்போ படிங்க, எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிங்க. எபிரேயரின் அங்கே டிவியில் போட்டாங்க, நீங்கள் அதை பார்த்து படிங்க. ஆமாம், படிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெற போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆமென், அல்லேலூயா. ஆமென். தேவன் அவனுக்கு தரிசனமாகி நீ இன்ன இடத்துக்கு புறப்பட்டு போன்னு சொன்ன உடனே போகிற இடம் தெரியாமல், போகிற இடம் எந்த இடம்னு தெரியாம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போன அதே ஆபிரகாமுக்கு இப்ப சொல்றார், ஓ சந்ததி 400 வருஷம் அந்நிய தேசத்தில் அடிமைப்பட்டிருக்கும். அந்த ஜனத்தினால் உன்னுடைய சந்ததி என்ன செய்யணும்? நெருக்கப்படுவார்கள், உபத்திரப்படுவார்கள், கஷ்டப்படுவாங்க அப்படின்றார். காரணம் என்ன? அல்லேலூயா. ஏன் அல்லேலூயா. அந்த 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை அப்படி சீக்கிரமா படிங்க.
12 ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை சீக்கிரம் அப்படி படிச்சு வாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். இப்போ அவனாலே அவனுடைய சந்ததி என்ன செய்யுது? சபிக்கப்படுது. புரியுதா உங்களுக்கு? முதல்ல வாக்குத்தத்தம் என்ன? உன்னால உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இப்போ என்ன சொல்றாரு? உன் சந்ததியார் சபிக்கப்பட்டிருப்பார்கள், 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள். நம்ம இந்த புறஜாதியரை சொல்கிறோம்ல, நம்ம ரட்சிக்கப்பட்டோம் மட்டும் ஒழுங்காக இருந்திருப்போம்னா, ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து, ஞானஸ்நானம் எடுத்த நாள்லேருந்து, சபைக்கு வந்த நாட்கள்லேருந்து, அபிஷேகம் பெற்ற நாட்கள்லேருந்து ஒழுங்காக வசனத்தின்படி நம்ம வாழ்ந்து சாட்சியாக இருந்திருப்போம்னா, இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் ரட்சிக்கப்பட்டிருப்பான், நம்ம போகிற இடத்துல ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. நம்ம வாழ்க்கைகள் நம்ம தான் சாட்சி, நம்ம தான் சாட்சி. பூமியிலே நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். நம்ம தான் சாட்சி. இல்லை, என்னையும் சேர்த்து சொல்றேன், நம்ம தான் சாட்சி. நம்மகிட்ட ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு, அழைக்கப்பட்ட பிறகு நம்மகிட்ட ஒரு வேறு பிரிக்கப்பட்ட சாட்சி இருக்கா? உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று, ஆமாம், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள்கிட்ட மாறுபாடான அந்த சந்ததியை விட்டு விலகி இருக்கிற ஒரு சாட்சி இருக்கா? சாட்சி இருக்கா? நம்மகிட்ட ஏதாவது மாறி இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மகிட்ட ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா? சோத்திரம். யோசிச்சு பாருங்க. அவனை போல தானே இருக்கிறோம். அவங்கள விட ஏதாவது நம்மகிட்ட ஒரு மாற்றம் இருக்கா? மாறி இருக்குமா? பேச்சு மாறி இருக்கா? குணாதிசயம் மாறி இருக்கா? 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் சபைக்கு வரமே, ஏதாவது மாறி இருக்குமா? நம்மால தான் அந்த ஜனம் இன்னும் அடிமைத்தனத்திலே இருக்கு. இன்னும் இயேசு அறியாமல் இருக்கிறது நம்மால தான். ஆமாம், ஒரு சில பேரை பார்த்தா சபைக்கே வர மாட்டாங்க யாரும். அல்லேலூயா. சாட்சி கொண்டான். யார் ஆசீர்வதிப்பேன்னு அழைச்சாரோ அவனால் அவன் சந்ததி ஆசீர்வதிக்க சபிக்கப்படுது. காரணம் என்னன்னா, காரணம் என்ன? ஒரே ஒரு சம்பவம். காரணம் என்ன? ஒரே ஒரு சம்பவம். ஏன்னா அந்த கடிகாரம் தான் தெரியுது, இந்த கடிகாரத்தை தான் பார்க்கணும். நீங்களும் இதே பாருங்கள். ஏசு அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் படிங்க, அப்புறம் பாஸ்ட் சொல்லி தருவாங்க. இல்லை, நீங்கள் சொன்னதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க, படிங்க. 15ஆம் 7வது வசனத்திலிருந்து ஸ்பீடாக படிங்க. பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று எதனால் அறிவேன் என்றான். அதற்கு அவர் 3 வயது கிடாரையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சும் இடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. ஆமென், அல்லேலூயா. எல்லாவற்றையும் சரியா செய்தா, பட்சிகளை என்ன செய்யல? துண்டிக்கல. அந்த ஒரே ஒரு தப்பு தான், அந்த ஒரே ஒரு தப்பு. நம்மள்கிட்ட ஒரே ஒரு தப்பு இருந்தாலும் கடைசி நாட்களில் கைவிடப்படுவோம். இது சின்னது தானே, இதெல்லாம் பாவமா? இதெல்லாம் பெரிய பாவமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, ஆமாம். அல்லேலூயா. சின்ன தப்பு. புறா குஞ்ச அவன் தகனிக்கலையா? புறா குஞ்ச அவன் தகனிக்கலை.
சோத்ரா அவன் என்ன நினச்சான்னா எல்லாத்தையும் கரெக்டாக பிளந்து வச்சுட்டான். இதை நினச்சிருப்பான், ஒருவேளை இறக்கம் பட்டிருப்பான், ஒருவேளை குஞ்சு தானே, புறா குஞ்சு எவ்வளோண்டு இருந்திருக்கோம், சின்னதானே தான் இருந்திருக்கோம். இதை போய் எங்கே தகனிக்கிறது, இதை போய் எங்கே வெட்டுறது? ஒருவேளை அவன்கிட்ட வீச்சருவா கூட இல்லாமல் இருந்திருக்கும். கிடா வெட்டுறதை வச்சு அதை வெட்ட முடியுமா? சதையில் செய்யும் பிளேடு மாதிரி இருந்தால் தான் அதை வெட்ட முடியும், கரெக்டாக வெட்ட முடியும். அது கூட இல்லாமல் இருந்திருக்கலாம், அது கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். இதில் வேண்டான்றீங்களா? பாஸ்டர் இது பழைய ஏற்பாடு, நாங்கள் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி நிறைய பேர் விழுந்துகிட்டே இருக்காங்க. கிருபை 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 கிருபைன்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. அங்கே ஒரு வாட்டி தான் கிருபை, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். பிறகு அந்த ரட்சிப்பை நம்ம தான் காத்துக்கிடணும், நம்ம தான் காத்துக்கிடணும். தேவ பிள்ளைகளை நம்ம காத்துக்கிடணும். சின்ன தவறுலேயும் மனம் திரும்பணும். சின்ன தவறு நம்மகிட்ட வருனாலும் வேதனைப்படணும், கண்ணீர் விடணும். ஆமாம், இந்த பாவத்தை என்னை விட்டு விலக்காண்டவர் அப்படின்னா மன்னிக்கப்படுவோம். செய்கிறதுக்கு முன்ன செஞ்ச பிறகு இல்லை, செய்கிறதுக்கு முன்ன செஞ்ச பிறகு இல்லை, செய்கிறதற்கு முன்ன அது உள்ளத்தில் விதையாக வருது பார். விதை விதை இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். விதை அப்படி அப்படி வருது பார். அப்பமே ஐயா இது எனக்கு வரப்படாது ஐயா அப்படின்னு. பரவாயில்லை, தாவீது அதுதான் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான் தெரியுமா? 51 சங்கீதம் 51 சங்கீதம் 51 சொல்கிறான் பாருங்க. அந்த தப்பு செய்து நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் உணர்த்தின போது அவன் சொல்கிறான் பாருங்க. என்ன சொல்கிறான்? தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே. அப்ப ராஜாக்கள் இப்படிப்பட்ட சம்பவம் செய்யறது பாவம் இல்லைன்னு அவன் நினைச்சுக்கிட்டான். புரியுதா உங்களுக்கு? ராஜாக்கள்லாம் இப்படி சைடில் அப்படி இப்படி வச்சுக்கிடுவாங்க. அது ராஜாக்களுடைய லெவலில் அது தவறு இல்லை. இப்போ தவறு, அப்போ அன்னைக்கு சொல்கிறேன், அன்னைக்கு பழைய ஏற்பாடு காலத்தில் அப்படி ராஜாக்கள் 1 2 அப்படி வைக்கிறதுல தவறு இல்லை. அதனால அவர் லகுவாக வச்சுக்கிட்டார் பத்சேபாளை. இப்போ நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன போது அப்போ அவன் என்ன சொல்றான்னா, தேவரீர் ஒருவருக்கு தான் நான் நினைச்சதை பாவம் செய்தேன். உலகத்தில் வேண்டாம், நம்மளை உலகத்தில் சோத்திரம் சிலது பெரிய பாவமாக இருக்காது. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் ஒரு சின்ன ரட்சிக்கப்பட்ட பிள்ளை சின்ன ஒரு விஷயம் கூட அது பாவம்தான், அது பாவம்தான். அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை, உனக்குள்ள ஒரு விதை விழுந்தாலே நீ கண்ணீர் வெடி, ஜெபம் பண்ணு, கதறு, எனக்குள்ள இது வரக்கூடாது, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், நான் விஷயம் பெற்றிருக்கேன், என்கிட்ட இந்த பாவம் வெளியே வரக்கூடாது, இந்த காரியம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு நீ துடிச்சேன்னா அதை மாற்றுவார். நீ பரவாயில்லை அப்படின்னா ஆமாம் உன் ரட்சிப்பு பரவாயில்லை. அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை, இன்னும் 5 நிமிஷம், ஒரே ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு சம்பவம். அப்போ நான் ஊழியம் ஆரம்பித்த ஆரம்பம். இப்போ என்னை செப்பா போடலை, ஒயிட் பேண்ட் ஒயிட் சட்டை, நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், சின்ன பைபிள் கையில் இருக்குது. நான் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ் விட்டு இறங்கி இன்னொரு பஸ்ஸுக்கு ஏறி நடந்து வரும்போது ஒரு பால்காரன் பால் கேனை சைக்கிளில் கட்டிட்டு அவன் அப்படி கிராஸ் பண்ணவன் என் வெயிலில் எனக்கு பெருவரில் ஏற்றிட்டான் அந்த கேனோட. நான் தான் பயங்கர முரடனாக இருந்தோம்ல, உடனே அடிக்கணும்னா உடன் கடாரி எப்போவுமே எக்கில் இருக்கும், சோத்திரம் அப்படி வாழ்ந்தோம்ல. ஏசு வல்லவர். ஆமாம், அப்படி காலில் ஏற்றோன்னே எனக்கு அப்படி சொல்லு ஏறுது. வலி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு பெருவரில் ஒரு சைக்கிள் பால் கேனோட, பெரிய ஒரு பால் கேன் பார்த்துருக்கீங்களா? இந்த சைடு கட்டியிருப்பான், பேக்கில் கட்டியிருப்பான், சைடில் கட்டியிருப்பான், இந்த சைடு கட்டியிருப்பான். அந்த கேனோட ஏறும்போது எனக்கு அப்படி சொல்லு ஏறி இப்படி கையை நீட்டினேன். இப்படி அவனை பார்த்து கையிட பஸ் ஸ்டாண்டு, நாகர்கோவில் டவுன் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பஸ்ஸெல்லாம் நிறைய இருக்குது, ஆட்களெல்லாம் நிறைய இருக்காங்க. அந்த அவன்கிட்ட இப்படி நான் கையை நீட்டும் போது எனக்குள்ளே இருக்கிறது எனக்கு தெரியும், எனக்குள்ளே இருக்கிறது, எனக்குள்ளே வந்த ஆவி, எனக்குள்ளே இருந்த கோபம், எனக்குள்ளே வந்த வார்த்தை எனக்கு தெரியும். அன்னைக்கு வீட்டில் வந்திருந்த அழுதேன்.
என்னை காத்துக்கிட்டீர் ஆண்டவரே. ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டிருக்கேன், கையில் பைபிள் இருக்கு. ஒரு வார்த்தை என் வாயில் அந்த கோபத்திலிருந்து வந்துன்னா எவ்வளோ தூசிக்கப்படுவோம், எவ்வளோ தூசிக்கப்படுவோம், எவ்வளோ. அவன் ஏற்றுறது பெருசாக தெரியாது, நான் பேசுனது தான் பெருசாக தெரியும். எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, பாஸ்ட் இப்படி பேசிட்டேன், எனக்கு வலிச்சது எனக்கு தான் தெரியும். அன்னைக்கு அழுதேன். அதுக்கு பிறகு அப்படி ஒரு சம்பவத்தை என் தேவனாகிய கர்த்தர் என்னை அனுமதிக்கலை. நானும் பாவம் செய்யறதுக்கு என் ஆண்டவர் அனுமதிக்கலை. அதனால் என்னிடத்தில் பாவம் இல்லையமானால் அப்படி எல்லாம் பைபிள் இருக்குது. அதனால் நான் பெரிய பரிசுத்தவான்னு சொல்லலை. சொல்ல வாழ்க்கை எப்படி இருக்குது, வாழ்க்கை எப்படி இருக்குது. உங்கள் ரட்சிப்பை நீங்கள் காத்துக்கிடுங்க. தேவனுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் தேவனாகிய கர்த்தர் நம்மை ரட்சித்தார். இது சாதாரண ரட்சிப்பு இல்லை, இது சாதாரண ரட்சிப்பு இல்லை. கல்வாரி குருசில் 6 மணி நேரம் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த ரட்சிப்பு. இது பணத்தில் வந்த ரட்சிப்பு அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ள, ஆமாம், ஒரே ஒரு வசனம் 2ஆம் அதிகாரம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால், ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். இது புதிய ஏற்பாடு, நல்லா புரிஞ்சுடுங்க. இந்த ரட்சிப்பை அசால்ட்டா நம்ம காத்து கொள்ளலைன்னா நம்ம தண்டனைக்கு தப்ப மாட்டோமா? தண்டனைக்கு தப்ப மாட்டோம். இப்போ ஒரு உபதேசம் வந்திருக்கு, பழைய ஏற்பாடு வேண்டான்னு. புரிஞ்சா? புதிய ஏற்பாடு யார்கிட்ட கொண்டு கொடுங்க. யாரால் பைபிள்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. புதிய ஏற்பாடை மட்டும் கொண்டு கொடுத்தீங்கன்னா பைபிள்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. பழைய ஏற்பாடு சேர்ந்த புஸ்தகம் தான் என்னது? பைபிள், பரிசுத்த வேதாகமம். புரிஞ்சா? எந்த கட்டுக்கதைக்கும் அல்லேலூயா, உங்கள் ரட்சிப்பை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ரட்சிப்பை நீங்கள் காத்துக்கொள்வது உங்கள் மேலே விழுந்த கடமை. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருடைய ஆராதனைக்கு, ஜெபத்துக்கு, உபதேசத்துக்கு, புத்திக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். சரியா? அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்து வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களை உங்கள் தேவனாகிய கர்த்தர் பாதுகாப்பார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் பாதுகாப்பார். அவர் தான் பாதுகாக்கணும், அவர் தான் உங்களை ரட்சிப்பை பாதுகாக்கணும். ஆனால் அந்த ரட்சிப்பை குறித்து நம்ம கவலை இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆராதிக்கிற நாள் ஆராதிக்கணும், ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கணும், வேத வாசிக்கிற நேரத்தில் வேதம் வாசிக்கணும், உபாசிக்கிற நேரத்தில், சபையில் உபாசம் இருந்த நேரத்தில் அங்கே இங்கேன்னு புசுன்னு பேரப்படாது. என் சபையில் கல்யாண வீட்டுக்கு கூட போக மாட்டாங்க. ஆராதனை வந்துட்டால் கல்யாண வீட்டுக்கு போகணும். ஆமாம், சோத்திரம். ஆமாம், ஏசுல கல்யாணம் ஆராதனைக்கு வந்துட்டாங்க, கல்யாணம் வீட்டு போகணும். அல்லாட்ட சாம்பாரில் உனக்கு உப்பு இருக்காதும்ப. ஆமாம், உண்மையா வந்து கேளுங்க. நான் ஒரு நாள் பாஸ்டர் நான் கூப்பிட்டு, அவர் வந்து சாட்சி சொல்லுவார். நான் கூப்பிட்றேன். ஆமாம், அவர் வந்து கேளுங்க, எங்கள் விசுவாசம் கேளுங்க. சாம்பாரில் உனக்கு உப்பும் கிடைக்காது, சாம்பாரில் உனக்கு சாப்பாடும் கிடைக்காதுன்றேன். சில நாள் கிடைக்காமல் போயிடும். ஏசு அல்ல, சாம்பார் தானே போகிற, நீ எது போகிற முன்ன இல்லாத. சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் ஆராதனை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு முக்கியம், ஜெபம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு முக்கியம். எப்படி நம்ம வாழ கற்றுக்கிட்டோன்னா தேவனாகிய கர்த்தர் அந்த ரட்சிப்பை அவர் காத்துக்கிடுவார். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுமா? பரிசுத்த பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுப்பா உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சபையும் போதகரையும் விசுவாச மக்களையும் ஆசீர்வதிங்க. அடிமைக்கு தந்த வார்த்தைகள் ரட்சிப்பை குறித்து, நீர் கொடுத்த ரட்சிப்பை குறித்து சொல்ல ஆவியானவர் உதவி செய்தமைக்கா நன்றி. தகப்பனே, தொடர்ந்து ரட்சிப்பை காத்துக்கொள்ள வசனம் பேசின எனக்கும்
கேட்ட உமது பிள்ளைகளுக்கும் தந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் தாழ்த்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? சாம்பாரில் உப்பு இருக்கணும்னா ஒழுங்காக சர்ச்சுக்கு வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட நான் ரட்சிக்கப்பட்டு 31 ஆண்டுகள் என்னுடைய ஊழிய அனுபவம். 30 ஆண்டு காலங்கள். கர்த்தருடைய கிருபையினால் 2 ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ரட்சிக்கப்பட்டு ஆரம்ப காலத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஊர்லேருந்து எங்கள் மச்சான் ஒருத்தர் வந்து ரஜினிகாந்தை பார்க்க போகணுன்னு கூப்பிட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், அது அப்போ சத்தியத்துக்குள்ளே சுத்தமாக, அதாவது ஆண்டவரை பற்றியே ரொம்ப தெரியாத காலம். ஆனால் குற்ற உணர்வு இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் ரட்சிக்கப்பட்டு ஒரு 3 மாதத்துக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு வாட்டி இந்த மம்சு வந்து மூஞ்செல்லாம் வீங்கி போச்சு. அதனால் வலி தாங்க முடியாமல் அன்றைக்கி நான் ஆராதனைக்கு வராமல் இருந்தது. 2 நாட்கள் தவிர ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்னுடைய வாழ்க்கையில் நான் மிஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் உங்களை மாதிரி ஒரு ஆராதனை இல்லை. எங்கள் சபையில் 3 ஆராதனைகள் இருக்கும். காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்தா 1 மணிக்கு முடியும், அல்லது 1:30 மணிக்கு முடியும். அதுக்கு பிறகு நான் சபையில் உள்ள காரியங்களெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து அப்படி தான் கர்த்தருடைய ஊழியத்தில் பங்கெடுத்தோம், ஆராதனைகளில் பங்கெடுத்தோம். அது இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் எங்களை நிறுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அது வந்து ஏன் பாஸ்டர் அவ்வளோ வைராக்கியமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இப்போ நாங்கள் இந்த வயசை கடந்து வரும்பொழுது தான் எங்களுக்காக தேவன் எவ்வளோ வைராக்கியம் காட்டுறாருங்கிறத நாங்கள் பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் வந்து ஆராதனைக்கு போகாமல் இருக்கக்கூடாது, ஊழியத்தில் கலந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாதுங்கிறது பொதுவாக ஆண்டவர் மேலே வச்சிருந்த அன்பின் நிமித்தமாக இருக்கலாம். ஆனால் பின்னாடி கர்த்தர் எங்களுக்காக நடப்பிக்கிற ஒவ்வொரு கிரியைகளை பார்க்கும்போது இவ்வளோ வைராக்கியம் ஆண்டவர் நமக்காக காண்பிக்கிறார்னா அதுக்கு நம்ம ஆரம்பத்தில் போட்ட விதை. ஹல்லேலூயா. நம்மை விதைத்திருக்கிறோம், ஆண்டவர் இன்றைக்கு பலனை பார்க்க வைக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த ஆராதனைக்கு வருகிற விஷயங்களில் சாக்கு போக்குகளை சொல்லாதீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், வீட்டில் உட்காந்திங்கன்னா வீட்டில் சண்டை தான், புருஷனுக்கு முன்னாடி சண்டை தான் வரும். ஹல்லேலூயா. ஏற்கனவே அன்னப்பழம், ஏற்கனவே இருக்கிற ஆள் வம்பு பண்ணி எதையாவது ஒன்று வம்பு கிழித்து சண்டை போடுற ஆள். அந்த நேரத்தில் போய் நீங்கள் வேறு வீட்டில் வேறு ஆராதனை நேரத்தில் உட்காந்திங்கன்னா அது வேறு விதமாக ஆகிப்போம். அதனால் எந்த சூழ்நிலையிலையும் சரி, உங்களுக்கே தெரியும், எனக்கு பைல்ஸு ஆப்ரேஷன் பண்ணி செவ்வாய்க்கிழமை வந்து நினைக்கிறேன், புதன்கிழமை நான் இங்கே பிரசங்கம் பண்ணேன். ஹல்லேலூயா. வேறு யாரையும் விடலாம், அதெல்லாம் முடியாததெல்லாம் இல்லை. கர்த்தர் அன்னைக்கு நீ தான் கொடுக்கணும்னு அதாவது எங்களை அப்படி தான் பயன்படுத்துவார். எப்போ ரொம்ப பலவீனமாக இருக்கிறோமோ அன்றைக்கி நீ தான் கொடுக்கணும்னு சொல்லுவார். இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட மகளுக்கு குழந்தை பிறந்திருக்குது, ஆப்ரேஷன் ஆகிருக்குது, ஃபுல்லாக பயங்கர அலைச்சல், முடியலை. நான் ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணேன், யாருமே வரமாட்டேன்ட்டாங்க. கர்த்தர் சொன்னார், நாளைக்கு நீ தான் கொடுத்தாகணும். ஹல்லேலூயா. ஆமாம். அதனால் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் நீங்கள் இன்றைக்கு காண்பிக்கிற வைராக்கியம், நீங்கள் விதைகளை விதைக்கிறீங்க, அதுக்குரிய பலனை நீங்கள் அறுப்பீங்க. ஹல்லேலூயா. அது உங்களுடைய சந்ததிக்கு நீங்கள் பார்க்க முடியும் அந்த ஒரு விஷயத்தை. இப்போ பாஸ்டர் சொன்னாங்க, ஆபிரகாம் அந்த ஒரு பட்சியை துண்டிக்காமல் வைத்தான். அது எங்கே பாதிக்குது? சந்ததியை பாதிக்குது. ஆமென். அதனால் இன்றைக்கு எனக்கு தெரியும், முடியாத சூழ்நிலைகளெல்லாம் கர்த்தரை வைராக்கியமாக பற்றி கொண்டிருக்கிறீங்க. ஆனால் அதை விட்டு விடாதீங்க. ஹல்லேலூயா. ஆமாம். மிகுந்த பலனுக்கு ஏதுவான, ஹல்லேலூயா, அதான் வசனம் சொல்லுது, மிகுந்த பலனுக்கு ஏதுவான ரட்சிப்பு இது. இதை விட்டுறாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக இதற்குரிய பிரதிபலங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். சரிங்களா? நீங்கள் தூரமாக போகிறவங்களும் இருக்கிறீங்க, கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். சர்வவல்ல பிதாவே, தேவாதி தேவனே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய தாசனை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து ஆண்டவரே எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தந்து உம்முடைய பிள்ளைகள் இன்னும் பக்தி விருத்திக்குள்ளாக ஆண்டவரே நல்ல தீர்மானங்களை எடுப்பதற்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளை தந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளிலே ஆண்டவரே ஒன்றும் தரையில் விழுந்து போகாதபடி உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஆண்டவரே நல்ல நிலமாக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே அது விழுந்து 100க்கு 100 பலன் தந்து, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சில நாட்களுக்கு பின்பு உம்முடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டும், ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட நாளிலே இந்த தேவதாசன் வந்து சொன்ன அந்த வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது, எனக்குள்ளே நல்ல தீர்மானங்களை எடுக்க வைத்தது, இனி நான் இப்படித்தான் ஜீவிப்பேன் என்கிற வைராக்கியத்துக்குள்ளே அல்லேலூயா நான் முடிவெடுத்து ஜீவிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சாட்சி சொல்லும்படியாக தேவனாகிய கர்த்தர் இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரே, இந்த வார்த்தையினுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும்
தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஆழமாய் பதிய வைத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் தகப்பனே. உனக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ இக்கட்டுகள் மத்தியிலே ஆண்டவரே உம்மை பின்பற்றி வருகிறார்கள் என்பது ஆண்டவரே நாங்கள் அறிந்திருந்தாலும் கர்த்தாவே, அல்லேலூயா, தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, துன்பத்தின் நடுவிலும் கர்த்தாவே உம்முடைய அன்பை ருசித்துக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையும் தந்து ஆசீர்வாதத்தையும் தந்து இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் விதைக்கிற இந்த விசுவாசத்துக்கும் உண்மைக்கும் தைரியத்துக்கும் வைராக்கியத்துக்கும் உரிய பிரதிபலன்களை வருகிற நாட்களிலே பிள்ளைகள் பிரத்யட்சமாய் காண உதவி செய்வீராக. எங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிற உம்முடைய தாசனுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காக, வரங்களுக்காக, ஆண்டவரே தாளந்துகளுக்காக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், கொடுத்திருக்கிற ஊழிய அழைப்புக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் உம்முடைய தாசனை ஆண்டவரே கோடா கௌடியாய் பெருகும்படியாக ஆண்டவரே, ஊழியத்திலே தேவன் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே, உம்முடைய தாசனையும் தாசனுடைய சபையையும் சபை மக்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாக இம்மைக்கும் மறுமைக்குரிய சகல நன்மைகளிலும் ஒன்றும் குறைவுபடாதபடி உம்முடைய தாசனை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் உற்சாகத்தையும் தந்து தேவன் வழி நடத்துவீராக. இன்னும் அநேகமாயிரங்களுக்கு ஆண்டவரே பிரயோஜனமான கருவியாக உம்முடைய தாசனை எடுத்து பயன்படுத்தும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் புறப்பட்டு போகும் பொழுதும் பிள்ளைகளுடைய பிரயாணங்களில் தேவனுடைய கரம் தங்கியிருந்து ஆண்டவர் எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி பாதுகாத்து வழி நடத்துங்க. துதியும் கனமும் மகிமையும் உம்முடைய பொற்பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. சத்தமாய் ஆமென் சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.